ஊழியம் செய்த டேவிட் லிவிங்ஸ்டன் அந்த ஆப்பிரிக்கா கண்டத்துக்குள்ள போய் ஆப்பிரிக்கா கண்டத்தினுடைய சகல காரியங்கள் எல்லாம் கண்டுபிடித்து குறிப்பொழுது வைத்தவர் டேவிட் லிவிங்ஸ்டன் தான். அவர் என்ன ஆப்பிரிக்கா கண்டம் வெகு காலமாக உலகத்துக்கு அடையாளமா தெரிஞ்சிருக்காரு. உலகத்துக்கு வெளியே ஆப்பிரிக்கா கொண்டு வந்தது டேவிட் லிவிங்ஸ்டன் தான். அப்படிப்பட்ட மிகப்பெரிய மிஷனரி டேவிட் லிவிங்ஸ்டன். அவரை சந்திக்கும்படியாக அவருடைய நண்பர் ஒரு வந்தார். அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா அவர் ஒரு நாத்திகன். இவரை சந்திக்கும் போது அந்த நாத்திகன் சொல்லுகிறான், டேவிட் லிவிங்ஸ்டன், நம்ம என்னதான் நண்பரா இருந்தாலும் சரி, நான் ஒரு நாத்தியம் உங்களுக்கு நல்லா தெரியும். எந்த காரணத்தை மட்டும் இயேசுவை குறித்தோ ஏத்துக்கணும் அப்படிலாம் இடத்துல பேசக்கூடாது அப்படி சொன்ன. அவர் சொல்லிட்டா, நான் அதெல்லாம் உங்களுக்கு சொல்ல மாட்டேன்பா. சரி, ஓகே. 4 மாசம் அவன் ஃப்ரெண்டு வந்து டேவிட் லிவிங்ஸ்டனோட கூடவே இருக்கிறான். அந்த 4 மாதங்களில் ஒரு நாள் கூட இயேசுவை குறித்தோ இயேசுவை ஏற்றுக்கொள் என்பது குறித்தோ சொல்லல அவர். ஆனா அந்த 4 மாசம் முடியும் பொழுது நாத்திகனாய்ந்த அந்த நண்பனே அவனே முழங்கால் படிட்டு இயேசுவே தெய்வம்னு ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டுட்டான். கேக்குறாங்க, எப்படிப்பா ஒரு நாத்திகனா இருந்து நீ எப்படி ரட்சிக்கப்பட்ட? சொன்னான், டேவிட் லிவிங்ஸ்டன் இந்த 4 மாதங்களிலே ஒரு நாள் கூட இயேசு குறித்து எனக்கு சொல்லவும் இல்லை, ஆக ஏத்துக்கொள்ளணும் சொல்லல. நீ எப்படித்தான் ஏத்துக்கிட்ட? அவர் வாழ்ந்த வாழ்க்கையை நான் பார்த்தேன், அந்த இயேசு எனக்கு வேணும்னு ஏத்துக்கிட்டேன். இதுக்கு பேர் தான் வெளிச்சமும் கனியும். ஹல்லேலூயா. இயேசு வெளிச்சம் உள்ள வந்த உடனே அவன் கனி கொடுக்கிற மனுஷனா மாறிட்டான். அருமையானவர்களே, அதத்தான் எபேசு சபைக்கு சொல்றார், நீங்கள் கனி கொடுக்கும்படி வெளிச்சமா இருங்கள் அப்படிங்கிற ஒரு புத்திமதி